ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி ஜூன் 1 தெய்வத்தின் குரல் பகுதி 5 ஆரம்பம். முதல் தலைப்பு மங்கள ஆரம்பம். இதில் தேவரும் தொழும் தெய்வம். இது பக்கம் 3லேருந்து ஆரம்பிக்கிறது. காரிய நிறைவு கரிமுகனாலே. புது வருஷம் பிறக்கும்போது பஞ்சாங்கம் படிப்பது வழக்கம். அப்பொழுது முதலில் ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. வாகிஷாத்திய சுமனசக சர்வாத்மானாம் உபக்ரமே எம் நத்வா கிருதத்கிருத் யாஸ்யு தம் நமாமி கஜானனம். கஜானன என்று முடிந்ததால் ஸ்லோகம் பிள்ளையாரை பற்றியது என்று எல்லோருக்கும் புரிந்திருக்கும். அவரை பற்றி இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? பிரம்மாதி தேவர்களும் கூட எந்த காரியத்தின் ஆரம்பத்திலும் எவரை நமஸ்கரித்தே எடுத்த காரியத்தை முடித்தவர்கள் ஆகிறார்களோ அந்த கஜானரை யானை முகரை நானும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறது. அல்பசக்தர்களாக உள்ள மனுஷர்கள் தான் இன்றில்லை. நிரம்ப சக்தி படைத்த தேவர்களும் கூட பிள்ளையாரை வணங்குகிறார்கள். எப்பொழுதாவது முக்கியமான சமயங்களில் பிள்ளையார் சதுர்த்தி மாதிரியான தினங்களில் தான் வணங்குகிறார்கள் என்றில்லை. எப்பொழுது பார்த்தாலும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் வணங்குகிறார்கள் என்று ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அது மட்டுமில்லை, வணங்கியதன் பயனை பூர்ணமாக பெற்று விடுகிறார்கள் என்றும் தெரிவித்து விடுகிறது. அவர்கள் நமஸ்காரம் பண்ணினார்கள், இவர் அதை வெறுமனே வாங்கி கொண்டார் என்று முடிந்து போகவில்லை. அவர்கள் எந்த காரியத்தின் ஆரம்பத்தில் அவரை நமஸ்காரம் பண்ணினார்களோ அந்த காரியத்தை பலிதமாக்கி நிறைவேற்றி கொடுத்து விடுகிறார். அவர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தவர்களாக, அதாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறபடி கிருதகிருத்தியர்களாக ஆக்கிவிடுகிறார். தேவர்கள் கூட பிள்ளையாரை நமஸ்கரிக்கிறார்கள் என்பதற்கு ஸ்லோகத்தில் வாகீஷாத்தியா சுமனசக என்று சொல்லியிருக்கிறது. வாகீஷன் முதலான தேவர்கள் என்ற அர்த்தம். சுமனஸ் என்றால் தேவர், மலரும் மனமும். சுமனஸ் என்றால் நேர் அர்த்தம் நல்ல மனம். நல்ல மனம் விசேஷம்தான் தேவசக்தி, துஷ்ட மனசு தான் அசுர சக்தி. புஷ்பத்துக்கும் சுமனஸ் என்ற பெயர் உண்டு. ஒரு செடி அல்லது கொடியின் நல்ல மனம் மாதிரி இருப்பது அதன் புஷ்பம். நல்ல மனசுக்கு அடையாளம் என்ன? அதில் அன்பு ஊறிக்கொண்டிருப்பதுதான். இம்மாதிரி ஒரு செடியிலோ கொடி கம்பத்திலோ மாதுரியத்தின் சாரமான தேன் ஊறிக்கொண்டிருப்பது அதன் புஷ்பத்தில் தானே. அதன் பழத்தை விடும் தித்திப்பு தேன்தான். கசப்பாக கசக்கும் காய் பழம் கொண்ட தாவர வகைகள் எத்தனையோ உண்டு. ஆனால் அவற்றிலும் புஷ்பத்திலே ஊறுகிற தேன் கசப்பாக இருப்பதாக எங்குமே கிடையாது. ஒரு செடி அல்லது கொடியில் பார்க்கவும் ரொம்ப அழகானது, ஸ்பர்சத்துக்கு ரொம்ப மென்மையானது, வாசனையும் அதிகம் கொண்டது, எல்லாவற்றுக்கும் மேலாக அதனுடைய பரம மாதுரிய சாரத்தை தருவது அதன் புஷ்பம்தான். இப்படி சொன்னதால் ஐம்புலன்களில் கண், சர்மம், மூக்கு, நாக்கு ஆகிய 4க்கும் ஒரு புஷ்பம் இன்பம் ஊட்டுவதாக தெரிகிறது. கண்ணுக்கு ரொம்பவும் அழகான ரூபம் பூவுக்கு இருக்கிறது. சர்மத்துக்கு சுகமான அதன் மார்த்தவம், மிருதுத்தன்மை, மூக்குக்கு நல்ல சுகந்தம், நாக்குக்கு ருச்சியான தேன். பாக்கி இருப்பது காது. அந்த காதுக்கு இன்பமான வண்டுகளின் ரீங்காரத்தையும் ஒரு புஷ்பம் தன் தேனை கொண்டு வரவழைத்து விடுகிறது. சுமனஸ் என்றால் அழகானது என்றும் அர்த்தம். இப்படி நல்ல மனம், அழகு, தேவர்கள், புஷ்பம் ஆகிய 4க்கும் சுமனஸ் என்று பெயரிப்பதை வைத்து சிலேடை செய்த பல ஸ்லோகங்கள் உண்டு. ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் பிராபல்யப்படுத்தியவரும் மகிஷாசன மர்தினி ஸ்தோத்திரத்தில் கூட இப்படி சுமனஸ் சுமனஸ் என்று 3-4 தினம் அடுக்கி கொண்டு போயிருக்கிறது. நல்ல மனம் கொண்ட தேவர்கள் அர்ச்சனை பண்ணுகிற அழகான புஷ்பங்களின் நிரம்பவும் மனோகரமான காந்தியுடன் கூடியவளே என்று ஸ்தோத்திரிக்கும் போது நல்ல மனம், தேவர்கள், அழகு, புஷ்பம், நிரம்பவும் மனோகரமான என்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுமனவை போட்டு அழகாக ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. தேவர்களாலும் பூஜிக்கப்படுவர் பிள்ளையார் என்று சொல்லும்போதே நல்ல மனம் கொண்ட எவரானாலும் அவரை பூஜை பண்ணிவிடுகிறார்கள் என்றும் தெரிவித்து விடுகிற மாதிரி வாகீஷாத்தியா சுமனசக என்று தேவர்களை குறிப்பாக இந்த சுமனஸ் என்ற பெயரால் சொல்லியிருக்கிறது. நல்ல மனமர் உள்ளவரெல்லாம் ஒருத்தரை பூஜை பண்ணுகிறார்கள் என்றால் அப்படி பூஜிக்கப்படுவரும் ரொம்ப நல்ல மனசு படைத்தவராகத்தானே இருக்க வேண்டும். ஆனைமுகன். பிள்ளையாருடைய மனசு எத்தனை நல்லது என்பதற்கு ஒன்று சொல்லிவிட்டால் போதும். ஒருத்தரின் கிட்டேயே கோபம் நெருங்க முடியாது. மகா கோபிஷ்டர் கூட அவருக்கு முன்னால் தானாகவே சாந்தமாகி விடுவார் என்றால் அப்படிப்பட்டவர் வெகு நல்ல மனம், உயர்ந்த அன்புள்ளவம் படைத்தவராகத்தானே இருக்க வேண்டும். இப்படி ஒரு உதாகரணம் பிள்ளையார் விஷயமாக இருக்கிறது. நம் எல்லோரிடமும் எறும்பிலிருந்து ஆரம்பித்து அத்தனை ஜீவராசிகளிடமும் பரம கிருபையோடு இருக்கக்கூடிய ஒருவர் யார்? சாக்ஷாத் அம்பாள் தான்.
இத்தனை ஜீவராசிகளுக்கும் தாயாக இருக்கப்பட்ட அகிலாண்ட ஜனனி அவள்தானே. அப்படிப்பட்ட அந்த அகிலாண்டேஸ்வரியே ஒரு சமயம் உக்ர ரூபம் கொண்டிருந்தாள். ஜம்புகேஸ்வரத்தில், அதாவது திருவானைக்காவில் இருக்கப்பட்ட அகிலாண்டேஸ்வரி கலிகாலத்தில் ஜனங்கள் போகிற போக்கை பார்த்து இப்படி உக்ர கோலமாக ஆகிவிட்டாள். சகல சக்தியும் அவள் தானாகையால் அன்பில் பரமசௌக்கியமான லலிதாம்பாளாக இருக்கப்பட்ட அவளே கோபம் வந்தால் அதன் உச்சியில் காளியாய் இருப்பாள். இப்பொழுது அப்படித்தான் ஆகியிருந்தாள். கலியை கட்டுப்படுத்தி வைப்பதற்காக அவதாரம் செய்திருந்த நம்முடைய ஆச்சாரியால் அங்கே வந்தார். பரமேஸ்வர அவதாரம் ஆனதால் அவரால் உக்ரகோலத்தில் இருக்கிற அம்பாளிடம் போக முடியும். ஆனாலும் அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பிள்ளையானின் அன்பு மனப்பெருமையை உலகத்துக்கு தெரிவிக்க நினைத்தார். அதனால் அம்பாளுக்கு நேர் எதிரே கோவில் முடிந்து மதில் வந்து விடுகிற அவ்வளவு தூரத்திலே பெரிசாக ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார். அவ்வளவுதான். செல்லப்பிள்ளை எதிரே இருக்கிறாள் என்றதும் அம்பாளுடைய அத்தனை உக்ரமும் போன இடம் தெரியாமல் போய்விட்டது. அநேக விநாயக மூர்த்தங்களில் ஒன்றுக்கு செல்லப்பிள்ளையார் என்றே பெயர். அப்படிப்பட்ட பிள்ளையின் அன்பு மன விசேஷத்தால் அம்பாளுக்கும் கோபம் போய் வாத்சல்யம் பிறந்தது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.